Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about +1 Computer Science for the chapter 8 iteration and recursion அப்படிங்கிற topic now we can discuss பண்ண போகிறோம். So now இந்த topic discuss பண்ணுறதுக்கு முன்னால் before class what you can discuss அப்படிங்கிறது ஒரு glance நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோராக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூனிட் 2 அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் சாப்டர் 7 கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த லாஸ்ட் 3 சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8 இது மூணு பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம் ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். The mean of composition and decomposition process பார்த்திங்க அப்படின்னா notation for algorithms mainly discuss பண்ணோம். notation for algorithms அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 process a programming language, pseudocode, flowchart. programming language, pseudocode, flowchart. then அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா each one நம்ம explanation பார்த்தோம். flowchart, programming language, pseudocode இதெல்லாம் explanation பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்போசிஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். கம்போசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சு. 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ், இடரேட்டிவ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்கஸ் பண்ணோம், வித் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடரேட்டிவ் ப்ராசஸ்க்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பார்த்தோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டீகம்போசிஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். டீகம்போசிஷனில் என்ன அது வந்து அந்த டே டு டே ஆக்டிவிட்டி ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ளஸ் புக் பேக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நவ் இன் திஸ் கிளாஸ் we are going to discuss for algorithmic problem solving unit 2 chapter 8 iteration and recursion. iteration and recursion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் யூ ஆர் ஸ்டடிட் இன் திஸ் லெசன், என்ன சார் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், என்ன கான்செப்ட் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸாக 2 லெசனுமே பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டட் ஃபார் algorithmic related process. ஸோ algorithm how we can generate, how we can process the algorithm அப்படிங்கிறத நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இங்கே இந்த இடரேஷன் அண்ட் ரெக்ரஷன் ப்ராசஸ் எப்படி டன் பண்ணுறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கொடுத்துருக்காங்க. இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தட் ஒன் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் ஆர் யூ கேன் வியூ த ஃபார் கோட் ரீடர். ஸோ கியூஆர்ஸ் கோடை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ், அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நவ் ஐ கேன் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறது தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாவே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய after the completion of lesson what you understand, what you know அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் த லேர்னிங் கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் அண்ட் இன்வேரியன்ஸ் யூஸ்ட் இன் அல்காரிதமிக் டெக்னிக்யூஸ் அப்படிங்கிறாங்க. யூஸ்ட் இன் அல்காரிதமிக் டெக்னிக்யூஸ் என்ன கான்செப்டில் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் in invariance used in algorithmic techniques. என்னுடைய algorithmic problem technique மூலமா எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், how we can solve the process அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா apply algorithmic techniques in iteration and recursion process. apply algorithmic techniques in iteration and recursion process அப்படின்னு சொல்கிறோம். apply algorithmic techniques இந்த டெக்னிக்யூஸ் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாங்க apply algorithmic techniques in iteration and recursion process. how we can apply the process அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. now after because information கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா there are
several problems which can be solved by doing same action repeatedly. even though நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய சேம் ப்ராப்ளம் அண்ட் சால்வ்டு பை டூயிங் த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. நிறைய ப்ராப்ளம் நிறைய டெக்னிக் யூஸ் நம்ம அகைன் அண்ட் அகைன் ப்ராசஸ் சால்வ்டு பை டூயிங் சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வ்டு பை சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. ஸோ அப்போது என்னுடைய ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷன் ஆகணும் இல்லை சில ப்ராசஸில் கம்ப்ளீட்டேஷன் ஆகணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் த ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. both the iteration and the recursion are algorithm design techniques அப்படின்னு சொல்கிறாங்க. both iteration and recursion இது ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா it is a algorithm techniques. iteration and recursion are algorithm design techniques to execute the same action repeatedly. to execute the same action repeatedly even though என்னுடைய action process என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் ப்ராசஸாக எனக்கு ஒர்க் ஆகும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் சேம் ஆக்ஷன் அண்ட் அகைன்? ஏன் சரி சார் எதுக்காக இந்த சேம் ஆக்ஷனை அகைன் அண்ட் அகைன் இதை ரிப்பீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? எதுக்காக அதை நம்ம ப்ராசஸ் பண்ணோம்? ஸோ ஒய் வி நீட் டு அகைன் அண்ட் அகைன் த ப்ராசஸ் த சேம் ஆக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஈவன் தோ த ஆக்ஷன் இஸ் த சேம், த ஸ்டேட் in which the action is executed is not the same. என்னுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கலாம். the state in which action is executed not the same. அதனுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் என்னவாக இருக்காதுன்னா சேமாக இருக்காது அங்கே சொல்கிறாங்க. ஈவன் தோ ஆக்ஷன் இஸ் த சேம், த ஸ்டேட் விச் த ஆக்ஷன், ஸ்டேட் அப்படின்னா அது நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அது எனக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. ஈச் டைம் வி எக்ஸிக்யூட் த ஆக்ஷன் த ஸ்டேட் சேஞ்சஸ். ஆமாம், நம்மளுடைய கண்டிஷன் ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். அதாங்க சொல்கிறாங்க ஈச் டைம் வி எக்ஸிக்யூட் த ஆக்ஷன் ஸ்டேட் சேஞ்ச். வந்து என்னுடைய ஆப்ரேஷன் ஆர் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா டன் பண்ணும்போது அதனுடைய ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆகும், வேரியேஷன் ஆகும், வேல்யூஸ் மாறும். அதாங்க ஸ்டேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் சேஞ்சஸ். therefore the same action is repeatedly executed. ஸோ அப்போ the same action process என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகுது. but in different states. எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸிக்யூட் ப்ராசஸ் நடக்குது. the state changes in such a way that the process progress to achieve the desired output relation. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட் சேஞ்சஸ் மாறுறதுலேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா the process or progress to achieve the desired output and relation. எனக்கு வேல்யூஸ் அண்ட் அவுட்புட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா it will be variation or it will be variate process நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நம்மளுடைய ப்ராசஸில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மெத்தடாக ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இடரேஷன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை இடரேஷன்? அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குதுப்பா, சரிங்களா? இடரேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் 6th சாப்டரில் இடரேஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஃபார் த லூப்பிங் ப்ராசஸ் ஆர் இன் த சைக்கிள் வீல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன் இடரேஷன் the loop body is repeatedly execute as long as loop condition is true. என்னுடைய லூப் எப்படி எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iteration the loop body is repeatedly execute as long as loop condition is true. என்னுடைய லூப்பில் என்னுடைய கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையில் என்ன ஆகும், அகைன் அண்ட் அகைன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு இது சொல்லியிருக்கோம், இன் சைக்கிள் வீல் நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூ கேன் கிவன் அ ஃபோர்ஸ்
ஸோ அந்த ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறதுனா ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டைன் வேல்யூ சேஞ்சபிலிட்டி ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த வேல்யூவோடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் இருக்கிறவள்ள இது என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராசஸ் அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட்டிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ each time the loop body is executed the variables are updated. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறதே பண்ணிக்கோங்க. each time the loop body is executed the variable are updated. What do you mean by updated? For example, the first iteration process la I equal to 0 இருக்கு. second iteration la I equal to 1, third iteration I equal to 2. ஸோ இது மாதிரி என்ன ஆகும்னா அதனுடைய வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வேரியபிள்ஸ் ஆர் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, there is also a property of variable which remains unchanged. எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த property of variables which remains unchanged by execution of body of the loop body அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதில் இருக்கக்கூடிய வேரியபிள் ஆர் இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா என்னோட லூப்பிங் ப்ராசஸ் வேரியேஷன் ஆகும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அன்சேஞ்ச்டு பை எக்ஸிக்யூஷன் ஆஃப் லூப் பாடி, எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா this unchanging property is called the loop invariant. என்னுடைய லூப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆகும், மாறும். ஸோ அப்போ இது வரணும் எனக்கு ஒரு 2 மார்க். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து தேர்ட் லைனில் each time the loop body is executed the variable are updated. However, there is also a property of variable which remains unchanged by the execution of the loop body. This unchanging property is called the loop invariant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இட்டரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். டிஃபைன் இட்டரேஷன் ஆர் வாட் இஸ் அ இட்டரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். Loop invariant is the key to construct and to reason about interactive algorithms. algorithm அப்படின்னு சொல்கிறாங்க. interactive algorithm process. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்டரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்டரேஷன் அப்படின்னாவே என்னென்னா ஒரு ப்ராசஸை செக் பண்ணிவிட்டு இட் இஸ் வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டு இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே பார்ப்போம். ஸோ த ரெக்ரஷன் இஸ் another algorithm design technique அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்ரஷன் இஸ் another algorithm design technique. Recursion is another algorithm design technique closely related to iteration. இது எதோடைய related process அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iteration process. So இந்த iteration process but more powerful using recursion. இது நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the powerful process it is worked, it is a do it அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க using recursion we solve a problem with a given input. இது வந்து நான் ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த இன்புட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க the given input by solving the same problem with a part of with the input. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுறேன் giving as input, then by solving the same problem with a part of input and constructing also solution process. The original problem from the solution to the partial input அப்படின்னு சொல்கிறாங்க. original problem is solution into partial input அப்படின்னு சொல்கிறாங்க. partial input process. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்ரஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அது பிஃபோர் அடுத்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால்
பிஃபோர் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஆத்தர் இவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் டு டெவலப் அவர் டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அல்காரிதம் டெவலப்பிங் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. E.W. Dijkstra was one of the most influential pioneers of computing science. He made fundamental contributions in diverse areas such as programming language design, operating systems and program design. He coined the structured programming, which helped lay the foundations for a discipline of software engineering process. In 1972 he was awarded ACM Turing Award, considered the height distinction in computer science. Dijkstra is attributed to have said computer science is no more about computer than astronomy is about telescopes. ஸோ இதை பற்றி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்காரிதம் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நான் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேரியன்ஸ். ஸோ வாட் இஸ் இன்வேரியன்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் இன்வேரியன்ஸ்? ஸோ எக்ஸாம்பிள் 8.1, suppose the following assignment is executed with u comma v equal to 2015. So we can annotate before and after the assignment. ஸோ ப்ராசஸ் இன்வேரியண்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First of all, to understand the problem, the variable 2 for assigning values, u is 25, v is 15. You understand? இதுதான் அதுக்குரிய வேல்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ in this symbol what is that? the டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிட்டு போவாங்க. that is a decrement. Before u v equal to 2015, before you can value u comma v colon equal to u plus 5 v minus 5. So after the process what you can do அப்படின்னு பார்த்தீங்கன்னா, before u comma v equal to 20, 15 u comma v equal to இந்த ப்ராசஸில் பாருங்கள். ஸோ வாட் யூ கேன் டூ அப்படிங்கிறத அங்கே பார்க்கலாம். ஸோ யூக்கு என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 5. ஸோ இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 5. வி என்ன பண்ணுறோம், மைனஸ் 5. ஸோ ஃபைனலி வாட் வில் பி த வேல்யூ, யூ ஈக்குவல் டு 25, வி ஈக்குவல் டு 10. You understand? You are understand or not? So that is a process for invariant. So first நம்ம assign பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ, u equal 20, v equal to 15. after some process for after u comma v, அதுக்கு அடுத்து கீழே இருக்குது after u comma v, what is the value for the process u comma v equal to 25, 10. but after assignment u comma v equal to 25, 10 value நமக்கு கிடைச்சிச்சா. so but what do you observe about the value of function u plus v v plus பண்ணா what is the value, என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ after u and v to add the values, அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ before u plus v and after the process before u plus v equal 20 plus 15 plus 35.
ஸோ நம்ம மேலே ப்ராசஸ் பார்த்தோம் ஃபங்க்ஷன் u அண்ட் v ஃபங்க்ஷன் u ப்ளஸ் v ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ u plus v to add the values. ஸோ இந்த டூ வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், வாட் இஸ் அ வேல்யூ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பிஃபோர் u plus v equal 20 plus 15 equal to 35. Finally what you are getted 35. So after u plus v equal 25 plus 15 35. So what do you understand? ஸோ எல்லாமே எந்த ப்ராசஸ் எப்படி பண்ணாலும் என்ன இருக்குதுன்னா எனக்கு இங்கே மட்டும் ப்ராசஸ் வேரியேஷன் பட் இந்த அவுட்புட் ஆர் சேம், அட் த அவுட்புட் ஆர் த சேம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ டு அசைன்மெண்ட் as the assignment has not changed, the value of uv, finally we say that u plus v is invariant of assignment. என்னுடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் அங்கே அசைன் பண்ணாங்களே u plus v equal 20 plus 15, after u plus v equal to 25 plus 10 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா the value were variable another value அப்படின்னு சொல்கிறாங்க. we can annotate before and after the assignment. We can annotate before and after the assignment with the invariant expression அப்படின்னு சொல்கிறாங்க. with the invariant expression என்னுடைய வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறோம், அதான் அங்கே சொல்கிறாங்க invariant values அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் u plus v equal to 35 என்னுடைய வேல்யூவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோராக நான் என்ன வேல்யூ எனக்கு இருக்குது u plus vயில் இஸ் u plus v அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 35 அப்படின்னு இருக்குது. u, v அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா u plus 5 v minus 5. ஸோ வேல்யூ 2 அவைலபிலிட்டி. ஸோ ஆஃப்டர் த ப்ராசஸ் யூவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம், வியில் என்ன பண்ணியிருக்கோம் 5 வேல்யூ மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் u plus v the value was 35. We can say u plus v is an invariant அப்படின்னு சொல்கிறாங்க. we can invariant. it is 35 before and after is before and after the value are not the same, or we can say u plus v equal to 35. u plus v equal to 35 is an invariant அப்படின்னு சொல்கிறாங்க. is an invariant. it is true before and after. it is a true before and after ப்ராசஸில் சொல்கிறாங்க. ஸோ போத் ஆஃப் வேல்யூ எனக்கு என்னவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்குது. அதுதான் இங்கே இன்வேரியண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் நாட் சேஞ்ச்டு, இட் இஸ் அ சேம் வேல்யூ அவைலபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் ப்ராசஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? எஸ். ஸோ த எக்ஸாம்பிள் ப்ராசஸை பார்க்கலாம். நவ் example, if we execute the following assignment with p, c equal to 10, 9 for ரெண்டு வேரியபிள், அந்த ரெண்டு வேரியபிளுக்கு என்ன பண்ணுவோம்னா வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். p, c equal to 10, 9, p equal to 10, c equal to 9. after the assignment p, c level p level c 10. ஸோ வாட் இஸ் அ ப்ராசஸ்? பிஃபோர் அசைன்மெண்ட்டுக்கு முன்னால் எனக்கு வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு என்ன வேல்யூ இருக்குது 10, 9க்கு என்ன வேல்யூ இருக்குது, சாரி சிக்கு என்ன வேல்யூ இருக்குது 9. ஆஃப்டர் த அசைன்மெண்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு லெவல், சி ஈக்குவல் டு 10. ஸோ பிஃபோர் அசைன்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வேல்யூ இஸ் பிஃபோர் p equal to 10, c equal to 9.
after நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூவை ஆட் பண்ணுறேன், ஒன் வேல்யூ ஆட் பண்ணுறேன், p plus 1 c plus 1. So the after p and c it will be increment the value level 10. So after the increment the value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So after can you discover an invariant, can you discover invariant, இதில் என்ன invariant process அப்படின்னு பார்த்தீங்கன்னா one value நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா invariant. What is the value of p c before and after? What is the value p and c after? What is the value of p and c before and after என்ன இருக்கும்? Before what is the value, after what is the value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So before b minus c equal 10 minus 9 equal to 1. எஸ், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிக்கு என்ன வேல்யூ இருக்குது 10, சிக்கு என்ன வேல்யூ இருக்குது 9. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1. ஸோ அதே மாதிரி பிக்கு என்ன இங்கே வேல்யூ இருக்குது, சிக்கு என்ன வேல்யூ இருக்குது. ஸோ ஆஃப்டர் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ அப்போ இங்கே என்ன வேரியன்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ டிஸ்கவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு we find that p minus c equal to 1 is invariant. ஸோ இதில் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா invariant வேல்யூ இந்த ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 is the எனக்கு invariant வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். 1 is the invariant வேல்யூ. ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் பாருங்கள். In general, if expression of the variables has the same value before and after the assignment. In general, so same value before and after assignment process அப்படிங்கிறாங்க. Same value before and after the assignment. It is an invariant of assignment. It is an invariant of assignment. Let p u comma v be an expression involving variables u and v. Variables u and v. p u comma v u v colon equal to e1 e2 is obtained from p u comma v by replacing u by e1 and ev by e2 simultaneous process. ஸோ இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், இதை கிளியராக பாருங்கள். ஏன் அப்படின்னா வேல்யூவை அசைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அங்கே சொல்கிறாங்க. இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப அதை சப்ட்ராக்ட் பண்ணி அதை உன்னுடைய வேரியன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாருங்கள் v டாட் p of u comma v equal to e1 e2 is obtained from p u comma v by replacing u by e1 and v by e2 simultaneous process. ஸோ அப்போ e1 e2 அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா simultaneous processor ரெண்டு ஒர்க் ஆகுது. p u comma v is an invariant of assignment u comma v equal e1 e2 if அப்படின்னு சொல்கிறோம். e1 e2 if. So that is a given of. So the equation is for p u comma v colon equal to e1 e2 equal to p u comma v the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதே same for invariant process. another one example 8.3 show that pc is an invariant of assignment. pc is the invariant of assignment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ so p comma c colon equal to p plus 1 comma c plus 1. என்னுடைய லூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் or in the variant process p comma c colon equal to p plus 1 c plus 1. let p comma c equal to p minus c, then p comma c colon equal to p plus 1 plus c plus 1. ஸோ என்னுடைய ப்ராசஸ் இங்கே இருக்குது.
p minus c, p comma c equal to p plus 1, c plus 1 equal to p plus 1 minus c plus 1, p plus 1 minus c plus 1. Now equal to p minus c, p comma c. So the values are giving. Since p minus c, p comma c equal to p plus 1. ஸோ எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம், வேல்யூவை இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்னுடைய சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ். ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா is an invariant of assignment p comma c equal to p plus 1 c plus 1. So finally you can add for 1 values. ஸோ அதான் அங்கே இன்வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அதை தான் இப்போ இன்வேரியண்ட்னு சொல்கிறோம், மாறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்வேரியன்ட் ப்ராசஸுக்கு 8.4 கன்சிடர் 2 வேரியபிள்ஸ் m and n அண்டர் த அசைன்மெண்ட். ஸோ m ஃபஸ்ட் என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க m, n colon equal to m plus 3 n minus 1. So is the expression m plus 3 invariant? Let m comma n m plus 3 n, then p of m comma n colon equal to m plus 3 n minus 1. even though அங்கே என்ன பண்ணுறோம், ஆட் mக்கு என்ன பண்ணுறோம் 3 வேல்யூ ஆட் பண்ணுறோம், nக்கு என்ன பண்ணுறோம் மைனஸ் 1 வேல்யூ 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ m plus 3 n m comma n colon equal to m plus 3 n minus 1. m plus 3 plus 3 n minus 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதாப்பா? இதில் கொடுத்துக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? m plus 3n அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய mோட 3 வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ m, n equal to m plus 3. இது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ். m plus 3 plus 3n minus 1, m plus 3n minus 1, m plus 3 plus 3n minus 3, m plus 3n ப்ராசஸ் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி ஃபார் கோட் ஈக்குவல் m, n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் சின்ஸ் m plus 3n since m plus 3n m comma n colon equal to m plus 3 n minus 1 equal to m plus 3n. m plus 3n is the invariant of assignment m comma n colon equal to m plus 3n minus 1. ஸோ எனக்கு இந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணிக்கணும், இது மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ m plus 3n m plus 3n ரெண்டு வேரியபிள் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வேரியன்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் இன்வேரியன்ட் ஆஃப் த அசைன்மெண்ட் m comma n, invariant of the assignment m comma n colon equal to m plus 3 n minus 1. ஸோ இதனுடைய ப்ராசஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இட்டரேஷன், ரெக்ரஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஆர்டர் அண்டு இன்வேரியன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்வேரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3, 8.4 அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.